ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா தீபாவளி எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நம்ம இன்னும் பெருசாக எதுவுமே இன்னும் நான் ப்ளவுஸே தைக்க கொடுக்கல. அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ப்ளவுஸை நானும் கடத்தூர் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே தைக்கவே மாட்டோம். யாருமே தைக்க மாட்டாங்க. கேட்டாங்க முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா. அதனால் நம்ம இன்னும் ப்ளவுஸும் தைக்கவே இல்லை. நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு நைட் ஆனிச்சுனாக்கா அடுத்த நாள் தீபாவளி. இருக்கிற சுடிதார் இப்படி தான் போடணுமா என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நிறையா பேர் அம்மா வீட்டிலேருந்து ஏன் இன்னும் வருஷம் வைக்காமல் இருக்கீங்க, தலை தீபாவளிக்கு ஏன் இன்னுமே வருஷம் வைக்கல, தீபாவளி தச்சுக்கும் தலை தீபாவளி. ஆமா, இப்ப நான் எல்லா தீபாவளிக்கு கந்து தான் வடிக்கிறேன். இன்னும் பட்டாசு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் தான் ஒரு 5 ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கான். இது ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இது இங்க ஒண்ணு. கொஞ்சம் பேரு என்னமோ மறந்துட்டேன்னு யோசிச்சுட்டே. நிறைய பேர் அம்மா வீட்டிலேருந்து ஏன் வருஷம் வைக்கல அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. தலை தீபாவளி எதுவும் ஏன் இன்னும் வருஷம் வைக்கலன்னு அம்மா 3ஆம் நாள் கணக்குப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா இன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமையா, அதனால் காலையிலேருந்து வைக்கக்கூடாது. இப்போ பொழுது போனோடனே லேட்டாக கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருஷம் வச்சோடனே அதுக்கப்புறம் நாங்கள் நானும் அத்தையும் அண்ணி வீட்டில் போய் வருஷம்லாம் வைக்கணும். ஸோ 3 பட்டாசு வாங்கியிருக்கோம். அதுவும் இத்தனை பட்டாசு. ஒன்று கண்ணு பட்டாசு கண்ணு. சரி போதும், நீ போய் விளையாடு, வெடி. ஸோ அந்த விலாக்லாம் இதோடைய பார்க்க போறீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்கல். அம்மா எனக்கு வருஷம் வைக்கிறதுக்கு அப்புறம் 6 தட்டாயிராது, 5 தான் இருக்கு. இந்த படத்தை எடுத்துக்கலாம். 2 தட்டை கொடு. இந்த ஸ்வீட்லாம் வைக்கணும். சரியா இருக்கு. 9 இருக்கு. நான் வைக்கலவா? என்னங்கம்மா? உள் பாக்கெட்ல வச்சு அதை குடிச்சிருங்க. அதுக்குள்ள இதெல்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது ஆடி போயிடும். வேறு வயிற்றோட வைக்கக்கூடாது. குடிங்கம்மா, வெறும் வயிற்றுல வைக்கக்கூடாது. நான் தச்சு எல்லாத்தையும் சாமி கிட்ட வச்சு இதை மட்டும் கையில் இருக்கு. தீபாவளிக்கு கூட்டிட்டு போறோம். நீங்களே எல்லாரும் வந்துருங்க. காஃபி குடிச்சிட்டு அவங்க ஆறுனதான் குடிப்பாங்க. அம்மா நைனா வருஷம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நீ ரெண்டா பட்டாசு வெடிக்க போறியா? அம்மா நைனா வருஷம் வச்சு கிளம்பிட்டாங்க. அடுத்தது நாங்கள் எங்கள் அன்னிக்கு வருஷம் வைக்கிறதுக்கு நானும் அம்மாவும் கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, என் பொண்ணு வீட்டுக்கு வருஷம் வைக்கிறதுக்கு நானும் என் மருமகளும் வந்திருக்கோம். மியூட் போடுறா. முதல்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பிள்ளை ஊருக்கு போயிருக்கான். அதனால் அந்த கடமையை மருமகள் எடுத்து நாத்தனாருக்கு செய்ய இப்போ வருஷம் வைக்க வந்திருக்கு. அது என்னது? இதை பார்த்து எத்தனை அட்டையா? பட்டாடே பட்டாசா பேர் நமச்சி முட்டை பிஸ்கெட்டா? அது சொல்லுவீங்களா? மறந்தே வீட்டு பேரு. ஆஃப் பண்ணிட்டீங்களா? அந்த விளக்கெரி. சரி.
என்னடா காலையிலேருந்து இதே ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. நேரத்துலேருந்து இதே ட்ரெஸ்லேயே தான் இருக்கிறேன். அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வரிசை எல்லாமே வச்சுட்டு இப்போ தான் வந்தோம். காலையில் வரலான்னு பிளானில் இருந்தோம். ஆனால் வந்துட்டு காலைல நம்ம வரல. சரி அங்கேயே இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அண்ணி சொன்னோடனே சரி நான் அங்கேயே இருந்து பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நேற்றே வந்து அம்மா 3ஆவது நாள் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தான் அன்னிக்கு வரிசை வச்சுட்டதெல்லாம் தான் போகணும், அதனால் வரிசைலாம் வச்சுட்டு நானே வந்துடுறேம்மா அப்படி சொல்லிட்டேன். சரிம்மா நீங்கள் போயிட்டோம். அத்தை இப்போ எங்கே கிளம்புறாங்க அப்படின்னாக்கா மாமாவோட அக்காலாம் இருக்காங்களா அவங்களுக்கு வரிசை வைக்கிறதுக்காக இப்போ அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க வந்தோடனே தான் நான் கிளம்புவேன். அங்கே வரிசை வைக்கிறதுக்காக அவங்க இப்போ கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தீபாவளியாக இருக்கும். ஆமாம், தீபாவளி அன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ரொம்ப சேஃபாக செக்யூராக ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாருக்குமே. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நியூ ட்ரெஸ்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானுமே வந்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு தலை தீபாவளியாக இருக்கும். நிறைய பேர் சொன்னீங்க என்ன தலை தீபாவளின்னு சொல்கிறீங்க, எத்தனை தலை தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு நான் கொண்டாடுவேன். இந்த தலை தீபாவளி வந்துட்டு நான் கண்டிப்பாக கொண்டாடுவேன் தான். ஸோ வந்துட்டு இதில் வந்து நான் வெளியில் சொல்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் சீன்லாம் எதுவுமே ரொம்ப ஓவர் சீன்லாம் வேணாம். நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அதனால் நான் வந்துட்டு இது கொண்டாட தான் செய்வேன். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான். இதில் வந்துட்டு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு பாசிட்டிவாக இருப்போம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.